guys, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் 5 மார்க் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन சீரிஸ்ல சாப்டர் 2 தான் பார்க்க போறோம். இந்த சாப்டர் 2ல வந்து நம்ம ஆல்ரெடி நிறைய கணக்கு போட்டாச்சு. சோ இன்னும் ஒரு 3 கணக்கு மட்டும் பெண்டிங்ல இருக்கு. சோ அந்த கணக்கு மட்டும் போட்டோம்னா சாப்டர் 2ல உள்ள 5 மார்க் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन ஃபுல்லா முடிஞ்சிடும். ஆல்ரெடி சாப்டர் 1க்கும் சாப்டர் 3க்கும் ஃபுல்லா போட்டாச்சு. இப்போ சாப்டர் நம்ம 2க்கு மட்டும் இன்னும் ஒரு 3 கணக்கு போட்டோம்னா ஃபர்ஸ்ட் 3 படம் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சரி வாங்க இன்னைக்குள்ள क्वेश्चनக்குள்ள போலாம். இன்னைக்குள்ள क्वेश्चन என்ன சொல்றாங்கன்னா S1, S2, S3 என்பன முறையே ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் முதல் n, 2n, 3n உறுப்புகளின் கூடுதல் ஆகும் எனில் S3 3 into S2 minus S1 என நிரூபிக்க சொல்றாங்க. அதாவது S3 ஓட வேல்யூ ஈக்குவல் டு 3 into S2 minus S1 இதை வந்து நம்ம வந்து ப்ரூவ் பண்ணி காமிக்கிறோம். இதை தான் ப்ரூவ் பண்ணி காமிக்க சொல்றாங்க அவங்க. இப்போ ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் கூடுதலுக்கு ஃபார்முலா என்னது? Sn n/2 2a plus n minus 1 into d. இதுதான் கூட்டுத்தொடர் வரிசையின் கூடுதல். இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா S1 னு ஒரு கூடுதல் சொல்றாங்க, S2 னு ஒரு கூடுதல் சொல்றாங்க, S3 னு ஒரு கூடுதல் சொல்றாங்க. அதுக்கு ஃபார்முலா என்னன்னா முதல் ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து n, S1 க்கு வந்து n, S2 க்கு வந்து 2n, S3 க்கு வந்து 3n. இப்படி நம்ம வந்து ஒரு கூடுதல் வந்து அமைக்கணும். அது எப்படி அமைக்கணும் பாருங்க. இப்போ முதல்ல வந்து S1 க்கு வந்து என்னது? n தான் ஃபார்முலா. அப்போ n னே போடுங்க. n/2 2a plus n minus 1 into d. இதென்ன S1 ஓட வேல்யூ. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? S2 கண்டுபிடிக்கணுமா? S2 க்கு n க்கு என்னது? n க்கு பதிலா என்ன பண்ணனும்? 2n னு போடணும். அப்ப S2 2n/2 2a plus n க்கு பதிலா என்ன பண்ணனும்? 2n போடுமா? அப்ப 2n minus 1 into d. இதுதான் என்னது? S2 ஓட வேல்யூ. இப்போ S3 க்கு என்னது? 3 க்கு பதிலா என்ன பண்ணனும்? 3n னு போடுமா? n க்கு பதிலா. அப்போ 3n/2 2a plus 3n minus 1 into d. இப்போ நம்ம S1, S2, S3 கண்டுபிடிச்சாச்சா? இப்போ இந்த வேல்யூ எல்லாத்தையும் எடுத்து எதுல பிரதியிடணும்? இந்த சமன்பாட்டுல பிரதியிடணும். இப்போ இந்த சமன்பாட்டுல முதல்ல S3 கேட்டிருக்காங்க. S3 க்கு வந்து நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சாச்சா? கண்டுபிடிச்சாச்சு. இதுதான் நமக்கு என்னது? ஈக்குவேஷன் நம்பர் 1. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? RHS கண்டுபிடிக்கணுமா? RHS க்கு ஃபார்முலா என்னது? RHS என்னது? 3 into S2 minus S1 கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம S2 minus x1 கண்டுபிடிச்சிட்டு அதை 3 ஆல பெருக்கிட்டோம்னா நமக்கு இந்த ஆன்சர் கிடைச்சிருமா? அப்ப முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும்? S2 minus S1. இங்க S2 ஓட வேல்யூ என்னது? 2n/2 2a plus 2n minus 1 into d. அதுக்கு அடுத்து minus S1 ஓட வேல்யூ என்னது? n/2 2a plus n minus 1 into d. இதான் இதோட ஃபார்முலா. இப்போ இந்த எல்லா உறுப்புலயும் எது பொதுவா இருக்கு? n/2 பொதுவா இருக்கா? அப்ப நம்ம n/2 காமனா எடுத்துறோம். n/2 காமனா எடுத்துட்டோம்னா மிச்சம் என்ன இருக்கும்? ஃபர்ஸ்ட் உறுப்புல 2 இருக்குமா? 2 into 2a plus 2n minus 1 into d minus n/2 நம்ம ஆல்ரெடி வெளிய எடுத்தாச்சுல. n/2 வெளிய எடுத்தாச்சுல மிச்சம் என்ன இருக்கும்? 1 இருக்குமா? மிச்சம் உள்ள உறுப்பு அப்படியே எழுதுங்க. 2a plus n minus 1 into d. இப்போ நம்ம எடுக்கிறது புரிஞ்சா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணனும்? இந்த ரெண்ட ஒரு உறுப்புலயும் பெருக்கணுமா? பெருக்குங்க பாப்போம். n/2 2 into 2a 4a plus 2n minus 1 into இந்த 2 பெருக்குங்க. 2d போட்டுருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணனும்? அந்த உறுப்பு எழுதணுமா? அந்த உறுப்பை மைனஸ் உள்ள பெருக்குங்க. -2a minus n minus 1 into d போடணுமா? இப்போ நெக்ஸ்ட் இந்த 2d உள்ள பெருக்குங்க, அந்த d உள்ள பெருக்குங்க. அப்ப ஆன்சர் என்ன வரும்? n/2 4a plus 2n into t 2d 4nd minus 2d minus 1 into 2d minus 2d தானா? Next
மைனஸ் 2a d into n nd minus nd minus nd அடுத்து மைனஸ் into மைனஸ் பிளஸ் 1 into d d வந்துருமா? இப்போ நம்ம அரேஞ்ச் பண்ணி எழுதுங்க பார்ப்போம். முதல்ல a எழுதுங்க, அடுத்து nd எழுதுங்க, அடுத்து d எழுதுங்க. முதல்ல a எழுதுங்க. 4a minus 2a அடுத்து nd எழுதுங்க. 4nd minus nd அடுத்து d எழுதுங்க. minus 2d plus d எழுதாச்சா? இதெல்லாம் மைனஸ் பண்ணுங்க பார்ப்போம். எல்லாம் சுருக்குங்க. n/2 4a இருந்து 2a பண்ண என்ன வரும்? 2a plus இந்த nd இந்த nd வெளியே எடுத்துங்க. அப்ப என்ன இருக்கும் மிச்சம்? 4nd ல இருந்து ஒரு nd கழிச்சு என்ன வரும்? 3nd அடுத்து minus 2d plus d minus d வந்துருமா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? n/2 இந்த 2a அப்படியே எழுதிக்கணும். இதுல எது பொதுவா இருக்கு? இதே d பொதுவா இருக்கு, இதே t பொதுவா இருக்கா? அப்ப d ய பொதுவா எடுத்துங்க. மிச்சம் என்ன இருக்கும்? 3n minus 1 இருக்குமா? இது எதோட ஃபார்முலா? s2 minus s1. இப்போ s2 minus s1 கண்டுபிடிச்சாச்சு. ஆனா உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க? 3 into s2 minus s1 தானே? அப்ப அந்த வந்த வேல்யூவை 3 ஆல பெருக்க பார்ப்போம். 3 into s2 minus s1 is equal to 3 into n/2 2a plus 3n minus 1 into d. இப்போ 3 உள்ள பெருங்க. அப்ப 3n/2 வருமா? 3n/2 2a plus 3n minus 1 into d னு வரும். இப்போ இது பாருங்களேன், இது எதை மாதிரி இருக்கு? s2 minus s1. இது s3 மாதிரி இருக்கா? 3n/2 2a plus 3n minus 1 into d. அப்போ LHS equal to RHS என சரிபார்க்கப்பட்டது. இப்படி போட்டுருங்க. இந்த क्वेश्चन வந்து அந்த அளவுக்கு முக்கியமான क्वेश्चन கிடையாது. பட் இந்த क्वेश्चन வந்து ஒரு சைடு டேபிள்ல பாத்துக்கோங்க. ஒன் டைம் மட்டும் பாத்துக்கோங்க. சோ அது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா ஒரு சில டைம்ல வந்து கட்டாய சம் இந்த மாதிரி சம் வந்து கேட்பாங்க. கட்டாய கணக்குல கண்டிப்பா அந்த கணக்கு எழுதுவோம்ல. சோ அந்த கணக்குல வந்து இப்போ வந்து நீங்க வந்து உங்களுக்கு எல்லா கணக்குமே தெரியும். பட் இந்த கட்டாய கணக்கு மட்டும் தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து 5 மார்க் வீணா போயிடும். அப்ப செண்டம் வந்து மிஸ் ஆகும். செண்டம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த கணக்கு வந்து கண்டிப்பா பாத்துக்கோங்க. இந்த வருஷம் இந்த கணக்கு வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அவ்வளவுதான் கைஸ். Thank you for watching. Thank you.